விஜய் மாநாடு நடத்துறாரு செப்டம்பர் 22. முதலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் ஆணையத்தின் பதிவு வேண்டும். ரசிகர்கள் ஏராளமானவர்கள் இருப்பார். அவங்க எல்லாமே கட்சியில தொண்டர்களா மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் ரசிகர் மன்றத்துல பொறுப்புல இருக்காங்கல்ல, அவங்க பல கட்சிகள்ல இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனாலும் அரசியல் ஃபேமிலி தான் அவங்க. பல்வேறு கட்சிகளை சேர்ந்த குடும்பத்தினராக இருந்தால் அவங்கவங்க அந்தந்த கட்சிக்கு போயிடுவாங்க. விஜய் வருவாரு, மிகப்பெரிய மாற்றம் தருவாரு அப்படின்னு ரஜினிக்கு இருந்த அளவுக்கான எதிர்பார்ப்பு, ஆனா அந்த தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசத்துக்கு சமீபத்தில் ஒரு அரசியல் வரப்போறேன்னு சொன்னது இதெல்லாம் பெருசா எடுபடல. விஜய்க்கு அந்த பழைய பரபரப்பெல்லாம் இல்ல. அது நீங்க சொல்றது சரிதான். விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் என்ட்ரானாரு, அந்த துணிவு, அந்த அரசியல் ஆதிக்கம், இதெல்லாம் விஜய்க்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி அரசியல் என்ன பிரச்சனைனாங்க, மேஜர் பார்ட்னருக்கு ரொம்ப நம்ம வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு போகணும். அது விஜயகாந்தோட நேச்சருக்கு அதெல்லாம் ஒத்து வராது. விஜய் அவங்க புகைப்படங்கள்ல கூட கொஞ்சம் ஒரு அரடி தள்ளி தான் நிற்பாரு, ஒட்டிட்டு நிற்க மாட்டாரு. சில பேருக்கு வராது. சிவாஜி புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அடி தள்ளி தான் நிற்பாரு. விஜய் ஒரு முதலமைச்சர் நாற்காலி அப்படிங்கிறது ஒரு கார்பரேட் ஹையரார்கி மாதிரி. எனவே சினிமாவோட வெற்றியே அரசியல் வெற்றியா மாறாது. விஜய்கிட்ட அவர் கட்டில உட்காந்துருந்தா 4 பேர் நெருக்கி உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சித்திரம் உங்க மனசுல தோணுமா? தனியாலாம் நின்று பிரயோஜனமே கிடையாது. தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம்னா டெபாசிட் தான் இழக்கணும். வணக்கம் திரிஷா. வணக்கம் நிஜாதான். விஜய் மாநாடு நடத்துறாரு செப்டம்பர் 22 விக்கிரவாண்டியில் நடக்கும் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. உண்மையிலே இந்த மாநாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கா? விஜய் எப்போது மாநாடு நடத்துவாரு, எப்போ கொடியை சொல்லுவாரு, எப்போ கொடியை அறிமுகப்படுத்துவாரு, இப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் ஆணையத்தின் பதிவு வேண்டும். அது பதிவுக்கான விண்ணப்பத்திற்கு முன்னால் விஜய் செய்ய வேண்டியது, அது பற்றிய மேண்டேட்டரி நோட்டீஸ் 30 நாள் பீரியட் கொடுத்து, டைம் கொடுத்து பத்திரிகைகளில விளம்பரம் வெளியிடுவது. அதுக்கு பிறகு 30வது நாள் கட்சிக்கான பதிவு கிடைக்கும். இதை தாண்டி வேற வழியே கிடையாது ப்ரொசீஜர்ல. அப்போ செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இல்ல 25ஆம் தேதி இல்ல செப்டம்பர் கடைசி வாரம் ஒரு தேதின்னு ஃபிக்ஸ் பண்ணா, கிட்டத்தட்ட விளம்பரம் போடுவதற்கான பணிகள் இப்போதே துவங்கி இருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு பிறகு 1 மாசம், கண்டிப்பா 1 மாசம் வேணுங்க. எல்லா கட்சிகளுக்கும் இதே விதிமுறை தான். விக்கிரவாண்டியா இல்ல திருச்சி ஜி கார்னராங்கிறதுல இன்னமும் ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நண்பர்கள்ட்ட பேசும்போது அப்படிதான் சொல்றாங்க. விக்கிரவாண்டியில பல லட்சம் பேரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தோது கிடையாது. ஜி கார்னர்ல பல லட்சம் பேரை கொண்டு வந்து சேர்க்கலாம். திருச்சியும் சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கும். சின்ன வேல்யூ, சென்டிமெண்டல் வேல்யூ நிச்சயமா இருக்கு. திருச்சியில பலரும் அந்த திருப்புமுனை மாநாடுகள் இதெல்லாம் திமுக உட்பட பல கட்சிகள் திருச்சியில போட்டதுதான். டெல்டால திருச்சி, தஞ்சாவூர் இங்க இருக்கிற கிராமப்புற பகுதிகளில் விஜய்க்கான செல்வாக்கம் அதிகம். தென் மாவட்டங்கள்ல இருந்து பெரிய அளவுக்கு ஆட்களை திரட்டிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதேமா திருச்சிங்கிற முடிவு எடுப்பாருங்கிறது என்னோட புரிதல். ஆனா அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? முக்கியமாக அவருடைய ரசிகர்கள் ஏராளமானவர்கள் இருப்பார். அவங்க எல்லாமே கட்சியில தொண்டர்களா மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் ரசிகர் மன்றத்துல பொறுப்புல இருக்காங்கல்ல, அவங்க பல கட்சிகள்ல இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனாலும் அரசியல் ஃபேமிலி தான் அவங்க. ஒரு காலகட்டத்துல ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துல பெரும்பாலும் பதவியில் இருந்தவங்க எல்லாருமே மோஸ்ட்லி திருச்சி பக்கத்துல அடைக்கல் ராஜோட ஃபைனான்ஸ் தான். முன்னாள் எம்பி அடைக்கல் ராஜ் ஃபைனான்ஸ் தான். அவர் தேர்தலில் நிற்கும் போதெல்லாம் ரஜினி ரசிகர் மன்றம் அவருக்காக இறங்கி வேலை பார்க்கும், நோட்டீஸ் எல்லாம் அடிப்பாங்க. இதெல்லாம் முன்பெல்லாம் நம்ம பார்த்ததுதான். எம்ஜிஆர் காலத்திலே அப்படிதான். ஆனா அது திமுகவோட துணை அமைப்பா தான் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துல ஆரம்பத்துல இயங்குச்சு. அதை மாத்தும் போதுதான் முதல் சிக்கலே வந்துச்சு. அப்ப அந்த பிரச்சனை கிடையாது. எம்ஜிஆர் மன்றம் அப்படின்னா திமுக கொடி இருக்கும், திமுக தலைவர்கள் படம் இருக்கும், திமுக கொள்கை விளக்க ஏடுகள், நாளேடுகள்லாம் நீங்க போய் படிக்கலாம். எனவே எம்ஜிஆர் மன்றம் அரசியல் மன்றமாவே தான் இருந்துச்சு. விஜய் ரசிகர் மன்றம் திரைப்பட ரசிகர் மன்றமா தான் இருக்கு. அப்ப அதை அரசியல் மயமாக்கும் போது இந்த பிரச்சனைகள் வரும். மேல்மட்டத்துல பொறுப்புல இருக்கிறவங்க பல்வேறு கட்சிகளை சேர்ந்த குடும்பத்தினராக இருந்தால் அவங்கவங்க அந்தந்த கட்சிக்கு போயிடுவாங்க. ஆனா கீழ்மட்ட ரசிகர்கள் எந்த பதவியிலும் இல்லாதவங்க, அவங்க விஜய்க்காக வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா விஜய் வருவாரு, மிகப்பெரிய மாற்றம் தருவாரு அப்படின்னு ரஜினிக்கு இருந்த அளவுக்கான எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அந்த தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரஜினி அப்ப வந்திருந்தாருன்னா 96ல அவரே வந்திருந்தாருன்னா ஒருவேளை முதலமைச்சர் ஆகிருப்பாரு, இப்படி எல்லாம் சொல்றவங்க நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி விஜய்க்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 96 காலகட்டம் ஜெயலலிதா ஆட்சி, அது வழக்கு மகன் திருமணம், ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிரான உணர்வு,
மணிரத்னம் வீட்டின வெடிகுண்டு வெடிப்பு. அதோட தான் முதல்ல ரஜினிகாந்தோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகிவிட்டது. அது பிறகு ஆரம் வீரப்பன் அவர்கள், மறைந்த ஆரம் வீரப்பன் அவர்களோட பாட்ஷா படத்தோட ஒரு விழா, வெற்றி விழா கொண்டாட்டம். அதுல வந்து ரஜினிகாந்த் பேசியது. அதுக்கு பிறகு ஆரம் வீரப்பனையே வந்து ஜெயலலிதா அவர்கள் பதவியிலிருந்து விலக்கியது. ஒரு கட்டத்துல வந்து ரஜினி அவரோட போயஸ் கார்டன் இல்லத்துக்கே போக முடியாம காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த முக்கிய வீதியில அவரு புகைப்பிடித்து கொண்டு நிற்கிற படங்கள்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. நாங்களே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது போலீஸ் தடுப்பு, அங்கதான் போயஸ் கார்டன் ஜெயலலிதா அம்மா வீடு இருந்துச்சு. எனவே அவர் எதிர்ப்பை காட்டுறதுக்கு அப்படி காரை விட்டு இறங்கி ரோட்லயே நின்னுட்டாரு. இப்படியான பல சம்பவங்கள் இருந்துச்சு. அப்புறம் ரஜினிகாந்த் வந்து பிரதமர் போய் பார்த்தாரு. அதாவது ஜெயலலிதாவை வீழ்த்தணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி பல்வேறு கட்சிகளோடு இணைந்து ஒரு கூட்டணி அமைக்கணும், புதிய முயற்சிகள்லாம். அப்பவும் அடைக்கல் ராஜ் அதுல இன்வால்வ்டு தான். திருச்சியில் ஒரு மாபெரும் மாநாடு, ரஜினி ரசிகர் மன்ற மாநாடு. இன்னும் சொல்லப்போனா இப்ப எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தலைவர், ரஜினி ஆதரவோட நாங்க ஆட்சி அமைப்போம்லாம் வந்து அவரு சொல்லிட்டு இருந்தாரு. இப்படியான ஒரு பெரிய பரபரப்பான காலகட்டம் 95, 96 தேர்தலுக்கு முன்னாடி. இங்க அம்பாசிடர் பல்லவால ஒரு நிருபர்களை எல்லாம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது நானும் அங்க இருந்தேன். அப்பெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் முதலமைச்சர் ஆயிரலாம், முதலமைச்சர் பதவியை எடுத்து கொண்டு பிடிக்க முடியுங்கிற ஒரு கருத்து நிலவியது. தூர்தர்ஷன்ல 2 நாள் பேட்டி தொடர்ந்து. ஆல் இண்டியா டெல்லி கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற தூர்தர்ஷன். பல கேள்விகளுக்கு ரஜினிகாந்த் பதிலளிச்சாரு. அதெல்லாம் பெரிய வைரல். அப்போ தூர்தர்ஷன்ல ரஜினியோட பேட்டிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஜனத்திரளையை கொண்டு வந்து சேர்த்தது. ஆனா அவர் அந்த தேர்தலை போட்டியிடுற முடிவு எடுக்கல, தயக்கம், பொலிட்டிக்கல் ஹெசிடன்சி இருந்துச்சு. ரொம்ப எளிதா வந்து திமுக தமாக கூட்டணி, ரஜினிகாந்த் அதுக்கு ஆதரவு கொடுத்தாரு. அண்ணாமலை படத்தில் பயன்படுத்திய சைக்கிளை நான் தருகிறேன்னு சொன்னாரு. அப்புறம் சிதம்பரம் போய் சைக்கிள் சின்னத்தை வாங்கிட்டு வந்தாரு. இப்படி பல நிகழ்வுகள். அதுக்கு பிறகு ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசத்துல ஒரு ஒரு வகையான ஒரு பிசுபிசுப்பு வந்துருச்சு. அதுக்கு பிறகு பல கட்டங்கள்ல அவர் சொன்னது, இப்ப சமீபத்துல அவர் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னது, இதெல்லாம் பெருசா எடுபடல. விஜய்க்கு அந்த பழைய பரபரப்பெல்லாம் இல்ல. அது நீங்க சொல்றது சரிதான். 95, 96 காலகட்ட பரபரப்பெல்லாம் இல்ல. ஆனா இப்போ வந்து திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், பிஜேபி வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கான ஒரு மாற்று வடிகால அவர் தெரிவாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து ஒரு 8%, 10% ஓட்டுக்கு மேல தமிழ்நாட்டுல வழி இல்ல. பிஜேபி வேற இப்போ கிட்டத்தட்ட 18% ஓட்டு ஒரு கூட்டணி வச்சிருக்கு. கூட்டணியில முக்கியமான கட்சிகள் பாமக எல்லாமே இருக்கு. 18% ஓட்டுங்கிறது சட்டமன்ற தேர்தல் வரும்போது 15ஆவது வரத்தான் செய்யும். திமுக கூட்டணி வலிமையா இருக்கு. அவங்க 40% மேல ஓட்டு வச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணி மக்களவை தேர்தல் 20%, சட்டமன்ற தேர்தலில் கூடும். இப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா விஜய் பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதே ஒரு 10-12% வாக்கு தான் பெறக்கூடிய வாய்ப்பே இருக்கு. எவ்வளவு பெறுவாருன்னு நமக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் என்டர் ஆனாரு. 2005 கட்சி ஆரம்பித்து 2006 ஒரு இடத்தையும் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2009 வரைக்கும் ஒரு 10% வரைக்கும் வாக்கு வந்தது. ஆனா அவரு துணிவா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலையும் கட்சி ஆரம்பிச்ச பிறகும் தொடர்ந்து மேடைகள்ல ஒலிச்சிட்டு வந்தாரு. அப்ப இந்த அளவுக்கு சோசியல் மீடியா கிடையாது வைரல் ஆகிறதுக்கான. அவர் மேடையில் பேசுவது, பத்திரிகையில் போடுவது, சில தொலைக்காட்சியில் போடுவது, இந்த மாதிரி டெவலப் பண்ண அந்த துணிவு, அந்த அரசியல் ஆதிக்கம், இதெல்லாம் விஜய்க்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் மேலாண்மை, பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட், அது வந்து ரொம்ப முக்கியம். விஜயகாந்த் வந்து நீங்க சொல்ற சரிதான். அதுக்கு முந்தைய படங்களையே பார்த்தாலே விஜயகாந்த் படங்கள் பழைய சிவப்பு மல்லியிலிருந்தே ஒரு வகையான அரசியல் நெடி இருக்கும். அதுல அந்த காலத்து படங்களே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தார். நான் ஆரம்ப காலகட்டத்தில் திரைச்சுவைங்கிற சினிமா பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன். ரொம்ப நெருங்கிய நண்பர். பொலிட்டிக்கலா ஷார்ப் வியூஸ் எல்லாம் அவருக்கு உண்டு. அப்படி வரும்போது ரசிகர் மன்றத்தை கொஞ்சம் பொலிட்டிக்கலைஸ் பண்ணி தான் அவர் கொண்டு வந்தாரு. ரசிகர் மன்றத்து தனி கொடி இருந்துச்சு. நீ சொல்ற மாதிரி 2005 ஒரு மாபெரும் மாநாடு. அதுக்கு முந்தைய இங்க பாமக ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ரசிகர் மன்ற கொடிகள் எல்லா ஊர்களையும் பறந்துகிட்டு இருக்கும். அது பாமகவுக்கு பெரிய இரிட்டேஷனா இருந்துச்சு. அப்படியான ஒரு சூழல் தான் அப்ப நிலவுச்சு. எனவே அந்த முதல் தேர்தல் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இங்க மதுரையில ஓட்டு போடுறதுக்கு சென்னையில லீவ் போட்டு போன தம்பிமார்கள் எல்லாம் எனக்கு தெரியும். விஜயகாந்த் ஓட்டு போடணுங்க என்றே வந்து மதுரையில ஓட்டு இங்க இருந்து கிளம்பி போனாங்க. எல்லாம் சேர்ந்துதான் அந்த 8 to 9% ஆரம்ப கட்டம். அதுக்கு பிறகு வந்து 2009 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கிட்டத்தட்ட 10% ஒரு வெற்றி, 2006 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி, இதெல்லாம் சாத்தியப்படுது. கூட்டணி அரசியலுக்கு வந்த உடனே அந்த அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனாரே தவிர அந்த அந்த அரசியல் அவருக்கு
கை கொடுக்கல. 2011 அவர் முதலமைச்சர்னு சொல்லல. இல்ல கூட்டணி அரசியல் என்ன பிரச்சனைனாங்க, மேஜர் பார்ட்னருக்கு ரொம்ப நம்ம வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு போகணும். அது விஜயகாந்தோட நேச்சருக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அவரு கூட்டணி ஆனா வேற வழியும் இல்லை. அப்போ கூட்டணி சேர்ந்துதான் ஆகணுங்கிற நிலைமை வந்துருச்சு. இப்போ 2014 தனியான ஒரு அணி, அதுல முதலமைச்சர் கேண்டிடேட், அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு எடுபடல. அப்ப விஜய் வந்து இப்ப தான் முதலமைச்சர்னு சொல்லணும். நீங்க கணிக்கிறது கரெக்ட் தான். தான் முதலமைச்சர் என்று அவர் டிக்ளேர் பண்ணி, நான் வந்தால் இந்த மாறுதல்கள் தமிழ்நாட்டில் ஏற்படும். விஜயகாந்த் அந்த காலத்துலங்க ரேஷன் கடை பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கே தேடி வரும்னு ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. ஞாபகம் நினைக்கிறேன். அது எப்படி சாத்தியம்? இவர் என்ன இப்படி சொல்றாரு? இப்படிலாம் சொன்னாங்க. இப்ப சமீப காலமா ரேஷன் கடை பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிற, வீட்டுல டெலிவரி கொடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஒரே ஒரு நிமிஷம். எதுக்காக சொல்ல வரேன்னா, விஜயகாந்தும் சில நேரங்கள்ல அந்த காமன் மேன் அவனோட ப்ராப்ளம் இதை பக்காவா அனலைஸ் பண்ணி அவரோட பொலிட்டிக்கல் ஷேப் பண்ணாரு. விஜய் இன்னும் அப்படி அனலைஸ் பண்ண மாதிரி தெரியல. ஒருவேளை அவரோட மாநாட்டில் அதெல்லாம் சொல்லுவாரோ என்னமோ. இப்போதைக்கு அவர் ஒரு என்ஜிஓ வேலை தான் பாக்குறாரு. அதாவது மாணவர்கள் இல்ல அப்படித்தானே பாக்குறாரு. மாணவர்கள் மக்கள்கிட்ட கனெக்ட், நீங்க சொன்ன மக்கள்கிட்ட கனெக்ட். ஏன்னா விஜயகாந்த் ரசிகர் மன்றம் இருக்கும் பொழுது ஏழைகளுக்கு உதவுவாரு, மிகவும் சிரமப்பட்ட பெண்களுக்கு இட்லி கடை வச்சு கொடுப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு கருத்து தான் வெளியே பரவிட்டு இருந்துச்சு. நானும் அவரை பேட்டி எடுத்த பொழுது அந்த காலத்துல அவர் செய்த சமூக சேவை பணிகள் எல்லாமே அப்படிதான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. ஆனா விஜய்க்கு நீங்க சொன்ன மாதிரி நேரடியாக என்ஜிஓ வேலை பார்க்காரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதை மீறி மக்களோட தொடர்பு கொள்வதற்கான சாத்தியங்கள் அவர் மேற்கொள்ளலையா? அதுக்கான ஐடியாவே இல்லையா? இது வரைக்கும் அந்த விதமான ஒரு தோற்றம் கொடுக்காததுக்கு காரணம்? விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் அடித்தட்டு மக்களோட நல்ல தொடர்புல இருந்தாருங்க. நானே பத்திரிகையாளனாக சக பத்திரிகையாளர்களுக்கு அவர் உதவுனதெல்லாம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் செய்திகளாகவும் வந்துகிட்டே இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஏழை பெண்களுக்கான உதவி, அப்படியான ஒரு கான்செப்ட் அவர் நடிகரா இருக்கும் போதே. நான் வந்து கோயம்புத்தூர்லயும் திருச்சியிலையும் அவரை வச்சு விழாக்கள் நடத்தியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் வந்து திருச்சி விழால அவருக்கு ரிட்டர்ன் அவர் பெங்களூருக்கும் எங்க ஷூட் போனோம். அதுக்கான ஏற்பாட்டுல நாங்க ஏதோ சொதப்பிட்டோம். கடைசியில அவருக்கு வண்டி எதுவுமே இல்லைன்னு ஆயிப்போச்சு. பரவாயில்ல, ஒரு வர்ற பஸ்ஸை நிறுத்துங்க, நான் ஏறி போயிடுறேன்ட்டாரு. அவர் உச்ச நட்சத்திரம். சரின்னு ஒரு ஆம்னி பஸ்ஸை தடுத்து நிறுத்தி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இருந்த சீட்ல தான் அவரை ஏற்றி விட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனா அவர் அதை பத்தி கவலையே படல. என்னன்னா அவர் கொஞ்சம் சாமானியர்களோடய கலந்து பழகுற ஒரு தன்மை அவருக்கு இருந்ததுங்க. அது கொஞ்சம் வியப்புக்குரிய தன்மை தான். ஆனா அது இருந்துச்சு த்ரூ அவுட் அவரோட சினிமா கரியர் முழுவதுமே அது இருந்துச்சு. அப்போ அது அவருக்கு கை கொடுத்துச்சு. அவர் பேர்ல அன்பு கொண்ட நிறைய நல்ல உள்ளங்கள் இருந்துச்சு. விஜய் வந்து கொஞ்சம் ஒரு அலூஃபா தான் இருக்கிறாரு. அவங்க தந்தையாரு எனக்கு ரொம்ப க்ளோஸா தெரியுங்க. அப்ப 98 காலகட்டத்துல விஜயோட சில இதுக்கு போகும்போது அவரு புகைப்படங்கள்ல கூட கொஞ்சம் ஒரு அரடி தள்ளி நிப்பாரு, ஒட்டிட்டு நிக்க மாட்டாரு. இதே நீங்க எம்ஜிஆர் புகைப்படம் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே தோல்ல கையை போட்டு ஒரு இறுக்கி தான் நிப்பாரு. விஜயகாந்த் புகைப்படங்களே இதை பார்க்கலாம். தோல்ல கை போட்டிருப்பாரு, இல்ல கையை பிடிச்சிருப்பாரு. இது வந்து ஒரு வகையான அந்யோன்யங்க, இயல்பா வரணும். சில பேருக்கு வராது. சிவாஜி புகைப்படங்களை பாத்தீங்கன்னா ஒரு அடி தள்ளி தான் நிப்பாரு. இது சில பேருக்கு கை கூடுற கலைங்க, சில பேருக்கு கை கூடாத கலை. இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அத மாதிரி. விஜய் அரசியல் இல்ல, விஜய் பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்படித்தான் என்னோட பார்வை. இது என்னோட புரிதல். தவறா இருக்கா ரைட்டா இருக்கான்னு எனக்கு தெரியல. விஜய் ஒரு முதலமைச்சர் நாற்காலி அப்படிங்கிறது ஒரு கார்பரேட் ஹையரார்கி மாதிரி. ஃபர்ஸ்ட் ஜாப் இது, செகண்ட் ஜாப் இது, நேரா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல மக்களுக்கு நீங்க இந்த பேட்டியோட முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மாற்று சக்தியை மக்கள் எதிர்பார்க்கறாங்க, மறுக்க முடியாது. நாம் தமிழருக்கு 8% கிடைச்சிருக்கு அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பிஜேபி காங்கிரஸ் மாற்றாக ஒரு சக்தி வேணும்னு நினைக்கிறாங்க. விஜய் கிட்டையும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு, விஜய் மேலே இந்த எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா அதை சரியா அட்ரஸ் பண்றாரா? அதனுடைய அபிலாஷைகளுக்கு நேரடியாக பதில் தருகிறாரா? அவர் நேரடியாக சரி மக்கள் தனக்கு ஆதரவா இருக்காங்க, ரசிகர்களுக்கு படம்லாம் பெரிய வெற்றி பெறுது, அதே மாதிரி ஓட்டை கன்வெர்ட் ஆயிரும், எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாவே ஆட்சிக்கு வந்துட முடியும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா கணக்கு போடுறாரா? என்ன பண்றாரு விஜய்? அந்த கொஞ்சம் சிம்பிளா கணக்கு போடுற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். காரணம், சினிமா ஓடுறது ஓடாது அது வேற விஷயங்க.
நல்ல சினிமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அது ஓடும், அவ்வளவுதான். விஜய் நடித்த படங்கள்ல ஃபெயிலியர் படமும் இருக்கும். எம்ஜிஆர் படத்திலே பெற்றால் தான் பிள்ளையார்லாம் ஃபெயிலியர் படம் தான் அந்த காலத்துல. ஆனா ஜனங்களோட இருக்கும்போதுதான் ஜனங்களுக்கு இவர் நம்மவர், நம்மளோட இருக்காரு, ஒரு அந்யோன்யம் தெரியும். விஜயகாந்த் அது இருந்துச்சு, அந்யோன்யம் இருந்துச்சு. விஜயகாந்த் படமும் நிறைய ஃபெயிலியர் படங்களும் இருக்கதான் செய்யுது. எனவே சினிமாவோட வெற்றியே வந்து அரசியல் வெற்றியா மாறாது. அதே மாதிரி இந்த சிஇஓ அந்த கான்செப்ட் எல்லாம் அரசியலுக்கு சரியா வராதுங்க. எனக்கு தெரிஞ்சு சந்திரபாபு நாயுடு தான் அந்த கான்செப்டை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணார். சிஇஓ ஆஃப் யுனைடெட் ஆந்திர பிரதேஷ், அவர் பெரிய தொழில் இதெல்லாம் கொண்டு வந்தாரு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் வந்தாரு இப்படின்னு. ஆனா அடுத்த தேர்தலில் அவர் தோத்து போயிட்டாரு. என்ன காரணம்னா ஜனங்க வந்து அப்படி எதிர்பார்க்கல. நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் மேனேஜிங் டைரக்டரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து ஜனங்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் சந்திரபாபு நாயுடு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரு மண்ணெல்லாம் தலையில கூடையில சுமந்துக்கிட்டு எல்லாம் போய் அந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. பொதுவாக வந்து முதலமைச்சர் அப்படி நேரா வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்கணுங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர்களே அண்ணாவை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு வகையான பந்தா உண்டுங்க. ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து நேரடியாவே வரவே மாட்டாங்க. பெரிய கடினமான தரிசனம் அவங்க தரிசனம். கலைஞர் கொஞ்சம் வந்து எல்லாரோடையும் கலந்து பழக, அவர் வேற மாதிரி தன்மையுடையவர். எம்ஜிஆர் கொஞ்சம் அந்த சினிமா ஸ்டைல் உண்டு அவருக்கு. ஆனா அண்ணாலாம் ரொம்ப டெமோக்ராட்டிக்கா இருப்பாரு. நீங்க அவர் ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எத்தனையோ முறை பார்த்துருக்குறோம். ஒரு பனியன் கூட இல்லாம கூட, மேல் சட்டை கூட இல்லாம கூட உட்கார்ந்துருப்பாரு. பக்கத்துல உட்காந்துக்கலாம். அவர் ஒரு கட்டில உட்கார்ந்துருந்தா பக்கத்துல 4 பேர் நெருக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இது வேற தன்மை. இது இயல்பா வரணுங்க. விஜய்கிட்ட வந்து அவர் கட்டில உட்கார்ந்துருந்தா 4-5 பேர் நெருக்கி உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சித்திரம் உங்க மனசுல தோணுமா? அது கொஞ்சம் கடினம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த அரசியல் எடுபடவே இல்லை பாருங்க. இப்ப கமலும் ஒரு உச்ச நட்சத்திரம் தானே. விஜய் அளவுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்தவர் தான். அவரால் அந்த அரசியல் கட்சியை ஒரு குறிப்பிட்ட சின்ன சதவீதம் தான், அதை தாண்டி உயர்த்த முடியல. இன்னைக்கு அந்த கட்சியே இல்லை. அவர் ராஜ்யசபா எம்பி ஆனா உண்டு. அந்த கட்சிக்காக செலவு பண்ணவன், நேரத்தை செலவிட்டவன், உழைப்ப செலவிட்டவன் கதை என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. ரஜினிக்காக செலவிட்டவங்க எனக்கே தெரியுங்க. 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபாலாம் அந்த அந்த பந்தயத்துல இழந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப விஜய்க்கும் அப்படி பந்தயத்துல இழக்கிறவங்க இருப்பாங்க. இந்த இடத்துல விஜய் அந்த பழைய முன்னோடிகள் யாருன்னா வெற்றி பெற்றவங்க இல்ல, தோல்வி அடைந்தவங்க. அவங்க கிட்ட இருந்து அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் லெசன்ஸ் வந்து படிக்கணும். கூட்டணிக்கு வாய்ப்பு நினைக்கிறீங்களா விஜய்? கூட்டணி இல்லாம தமிழ்நாடு அரசியல் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இன்னும் சொல்லப்போனா முரசொலி ஒரு தலையங்கம் 20/9/2022 கூட்டாட்சியின் அடிப்படையே கூட்டணி தான். இதுதான் முரசொலி தலையங்கமே. திமுக 1949 கட்சி. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப சின்ன கூட்டணியா நின்றது 1977 மட்டும்தான். அது கூட ஒரு கட்சி நம்ம ஜனதான்னு நினைக்கிறேன். 4 முனை போட்டி. எம்ஜிஆர் தனியா நிக்கிறாரு, இவங்க தனியா. மற்ற எல்லாமே கூட்டணி தான். ஜெயலலிதா அம்மா ஒரு தேர்தல் ட்ரை பண்ணாங்க 2014. அந்த வெற்றியை 2016 பிரதிபலிச்சாங்க. மற்றபடி இவ்வளவு நாள் 1952 இருந்து நான் பார்த்த தேர்தல்கள் எல்லாமே கூட்டணி அரசியல் தான். தனியாலாம் நின்று பிரயோஜனமே கிடையாது. தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம்னா டெபாசிட் தான் இழக்கணும். அதை தாண்டி வழி கிடையாது. இல்ல அப்படித்தானே வரும். காங்கிரஸ் கட்சி இதே சொல்லுவாங்க, தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம்பாங்க. டெபாசிட் இழப்போங்கிறதையும் கூடயே சேர்த்துக்குங்கன்னு நாங்க அப்ப எழுதுவோம். ஏன்னா இந்த நம்ம ஸ்ட்ரக்சரே அப்படி. தனிப்பட்ட ஒரு 30% ஓட்டு வச்சிருந்தாலும் ஜெயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். 30க்கு மேல வெற்றிக்கு 32 தேவைன்னா ஒரு 2% யாராவது ஒருத்தன் கொடுக்க வேண்டியது நிலைமையில இருக்கு. அலையன்ஸ் பாலிடிக்ஸ் ரொம்ப காலமா வந்துருச்சு. இது 1967 அண்ணா கொண்டு வந்தது, இன்னை வரைக்கும் அது இருக்கு. அப்ப விஜய்க்கும் அது தேவை. அப்படின்னா அவரோட கூட்டணி யார் சேருவானா? பிஜேபி சேராது, அதிமுக சேராது, திமுக சேராது. பெரிய 3 அணி நீ களத்துல இருக்க 3 அணி சேராது. சீமான் ஒருத்தர் இருக்காரு. சீமான் சேரலாம், இல்ல சேராம இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அப்போ விஜய், சீமான், அப்புறம் பிற கட்சிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்த ஒரு அணி, அல்லது விஜய் தனியா நின்று களத்தை, பொதுவாக சினிமா ஸ்டார்ஸ் வந்து அப்படி கூட்டணிக்குள்ள போக மாட்டாங்க. தனியா நின்று தங்களோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்க பார்ப்பாங்க. அதற்கான ஒரு வெள்ளோட்டம் வரவிருக்கிற மாநாடு, அப்படி வேணா இதை எடுத்துக்கலாம். சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பிக்காக திரு தராசு மிக்க நன்றி.